அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 2 வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த 2வது வசனத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். இந்த 2 வசனங்கள் 1, 2 ஆகிய 2 வசனங்களிலே பேதுரு வாழ்த்துதல் கூறி எழுதுகிறார். தன்னை யார் என்று கூறுகிறார், அப்போஸ்தலன் என்றால் என்ன என்று கூறுகிறார், திரியேக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், திரியேக தேவனுக்கு இருக்கிற பங்கு என்ன என்று கூறுகிறார். அதை பார்த்தோம். 3வதாக விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது விசுவாசிகளை பார்த்து அவர் என்ன கூறுகிறார் என்றால், பரதேசிகளுக்கு. பரதேசி, இந்த பரதேசி என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக பயன்படுத்த முடியாது. யாரையாவது நம்ம ஆளுகளை பார்த்து போடா பரதேசி அப்படின்னா என்ன ஆகும்? பெரிய கலவரம் வந்துடும் இல்லையா? யாரை பார்த்து நீ பரதேசின்னு சொல்ற? ஆனால் அப்போஸ்தலன் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார் பரதேசி. அப்போ பரதேசி என்பது தவறான ஒரு வார்த்தை அல்ல, கீழ்த்தரமான ஒரு வார்த்தை அல்ல, நல்ல வார்த்தை, மதிப்புக்குரிய அருமையான ஒரு வார்த்தை. அதற்காக யாரையும் நம்ம பரதேசி என்று சொல்ல போவதில்லை. இப்போ பரதேசிகள் என்று சொல்லுகிறார் விசுவாசிகளை பார்த்து. அப்போ பரதேசிகள் என்றால் என்ன? அது சரியான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம்னால், அந்நியர்கள், தற்காலிகமாக குடியிருக்கிறவர்கள், இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் கொள்ளும். இப்ப வெளிநாட்டவர் ஒருவர் வருகிறார் என்றால், நம்முடைய தேசத்துல கொஞ்ச நாள் இருக்கிறார் என்றால் அவர் தான் பரதேசி. நாம வெளிநாட்டுக்கு போகிறோம் என்றால் நாம் அங்க நித்திய காலமாக தங்கக்கூடியவர்கள் அல்ல. சிலர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊரா போய்கொண்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறோம்ல, ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஊரு, அடுத்த வாரத்துக்கு ஒரு ஊரு, அடுத்த மாதத்துக்கு ஒரு, இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை தான் நம்ம பரதேசி என்று சொல்லுகிறோம். அப்போ பரதேசி என்று விசுவாசிகளை பார்த்து பேதுரு கூறும்போது இங்க என்ன கூற விரும்புகிறார் என்றால், விசுவாசிகள் அனைவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே நிலையானவர்களும் அல்ல, இந்த உலகத்திலே நித்தியமானவர்களும் அல்ல. அவர்கள் பரலோகத்திலே நித்தியமானவர்கள், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்துல எனக்கு அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா இந்த உலகமானது அனித்தியமான ஒன்று. இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடிய ஒன்று. இப்போ இயற்கை நிலை எல்லாம் மாறி வருது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு காற்று வருது, திடீர்னு புயல் வருது. பருவநிலை மாற்றங்கள் இயற்கைக்கு மாறாக வருது. அப்போ உலகமானது ஒரு நிலையான ஒன்று அல்ல. தேவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து தமது ஜெபத்துல கூறுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. யாரை பார்த்து சொன்னார்னா, சீஷர்களுக்காக ஜெபிக்கும் போது சொல்றார், சீஷர்களை குறிப்பிட்டு ஜெபிக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு? பரத்திலிருந்து வந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எதற்கு சொந்தமானவர்கள் என்றால் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதான் பக்தன் கூறுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பவுல் இங்க என்ன கூறுகிறார் என்றால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையில இணைந்திருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பானது இந்த உலகத்தில் அல்ல. இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் கூடி போன ஒரு 80 ஆண்டுகள். இப்போ அது கூட இல்லை, 24 வயசு 25 வயசுலேயே காலி ஆயிடலாம்.
அப்ப இந்த உலகமானது நம்முடைய குடியிருப்பு அல்ல, நிரந்தரம் அல்ல. அப்ப நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்தில். மரணத்திற்கு பின்பு வரக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்ப நாங்க சுவிசேஷ வேலைக்கு போகும்போது, கிராமங்களுக்கு போகும்போது, கூடலூர், லோயர் கேம்ப் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது, அங்க சந்திக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு பின்பு வரக்கூடிய வாழ்வுக்காகத்தான், அந்த வாழ்வை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்ப நீங்களும் நானும் கடவுளோடு கூட மரணத்துக்கு பின்பு வாழ வேண்டி இருக்கிறது. இந்த உலகமானது கொஞ்ச நாள் தான். நீ என்ன சம்பாதித்தாலும், நீ எவ்வளவு போராடினாலும், நீ எவ்வளவுதான் ஆடிப்பாடினாலும், இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இன்னொரு 10 வருடம், 20 வருடம், 50 வருடம் போனா இந்த இடத்துல இருக்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். நம்முடைய உற்றார் ஒருவர் யாரையும் பார்க்க முடியாது. அடுத்த தலைமுறை வரும் இல்லையா, யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் எங்க இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே பரலோகத்தை பற்றி இருக்கணும், நித்தியத்தை பற்றி இருக்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அங்க இருக்கு. இங்க பிரச்சனை வரட்டும், வியாதி வரட்டும், வேதனை வரட்டும், போராட்டம் வரட்டும், கடன் பிரச்சனைகள் இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள் எனக்கு எதிராக வரட்டும், என்னை வெறுக்கட்டும், ஆனாலும் எனக்காக ஒரு வாழ்வு பரலோகத்திலே கடவுளிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. அதான் விசுவாசிகளுக்கு என்ன வேணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். இந்த பூமிக்குரியவைகளை நாட வேண்டாம், மேலானவைகளை, கிறிஸ்துக்குரியவைகளை, கிறிஸ்துவிடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள் அப்படின்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் என்றால் நித்தியமான பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அதனாலதான் பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்ப இந்த உலகத்துல நீ நித்தியமானவன் அல்ல. நீ நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நீ பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த பரலோகத்திற்கு நீ கடந்து செல்ல வேணும். நீ அதுக்கு தான் சொந்தக்காரன், நித்தியமான ராஜ்யத்துக்கு நீ சொந்தக்காரன் அப்படின்னு சொல்ற. ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயே நம்ம வாசித்து பார்ப்போமானால், அங்கே வேதம் தெளிவாக கூறுகிறது, ஆபிரகாம் பரதேசியாக தங்குகிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாமின் சந்ததிகள் 400 ஆண்டுகள் அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரிப்பார்கள் என்று ஏற்கனவே தேவன் என்ன செய்தார்னா முன்னுரைத்தார், தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டாலும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் அதிலே அவர்கள் பரதேசிகள் தான். அது அவர்களுக்கு நித்தியமான ஒன்று அல்ல. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனா யூதர்கள் அங்க குடியிருக்க முடிஞ்சா? வாழ்நாள் முழுவதும் உலகமெல்லாம் சிதறி ஓடினார்கள், கொல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள், யூதர்களை ஹிட்லர் போன்ற தலைவர்கள் கொன்று குவித்தார்கள். லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார்கள். இப்பயும் இந்த இஸ்ரவேல் தேசமானது அவங்களுக்கு தான் சொந்தம். இறுதி வரை நாங்க இங்கேதான் இருப்போம்னு சொல்லவும் முடியாது. எந்த நேரத்தில் எது வேணுமானாலும் சம்பவிக்கலாம். தேவன் இந்த உலகத்துல எந்த ஒரு விசுவாசிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை இது உனக்கு தான் சொந்தம், இது உனக்கு நித்தியமான ஆசீர்வாதம் என்று சொல்லவே இல்லை. ஆனவுடையதான் பேதுரு கூறுகிறார், பரதேசிகளே. அப்ப ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கணும்னா, என்ன எண்ணம் நமக்குள் வர வேண்டுமானால், இந்த உலகத்திலே நான் பரதேசியாக இருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபிரேயர் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே எப்படிப்பட்டவன் இருந்தார் அவன்? ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி தங்கியிருந்தானா? பரதேசியாய். அப்படின்னா தற்காலிகமானவனாக தங்கி ஈசாக்கோடு யாக்கோவோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். இப்ப மனிதனுக்கு ஒரு வீடு தேவை, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க தங்கி தாவரிப்பதற்கு ஒரு வீடு நமக்கு தேவை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் ஆபிரகாமுடைய காலத்திலையும் நல்ல கட்டடங்கள்லாம் இருந்தது. ஆபிரகாம் கட்டின வீடு இன்னைக்கு இருக்கு. செங்கல்லால அழகா கட்டப்பட்ட வீடு நான் பார்த்தேன். இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டடம் தேவையா என்று கேட்போமானால் தேவையில்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தப்பட்டவன். ஆனா அந்த ஆபிரகாமும் அவருடைய பிள்ளைகளும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். எப்படி குடியிருந்தார்கள் என்றால் பரதேசியாய். அப்ப நிரந்தரம் இல்லாதவர்களாய் தேசம் தேசமா போய்கிட்டு இருந்தான், நாடு விட்டு நாடு போய்கிட்டு இருந்தான் இல்லையா? அவருடைய சந்ததியும் அப்படித்தான். பின் காலத்துல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அலைந்துதான் தெரிந்தாங்க. ஆனபடினால்தான் இங்க எபிரேயர் ஆக்கியன் சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான், உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன தேசம்தான். அந்த தேசத்திலே ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பரதேசியை போல இருந்தான். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஒரு விசுவாச பட்டியலை இங்க கூறுறாரு இந்த எபிரேயர் ஆக்கியம். இந்த 11வது அதிகாரத்துல விசுவாசிய பட்டியல். இந்த விசுவாசிகள் எப்படி சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வரும்போது அவர்களை பற்றி சொல்லுகிறார். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அதையெல்லா பரதேசியரும் அந்நியரும் இல்லையா? அதான் அதனுடைய விளக்கம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த உலகத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரிலே வைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும், நாம் இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசியலுமாக இருக்கிறோம். நமக்குன்னு சொந்தமா எதுவும் இந்த உலகத்துல எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு என்று சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு இங்க ஒண்ணுமே இல்லை. சொந்தம் என்று சொன்னால் எது? இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு சொந்தம். அவர் தான் நித்தியமானவர். தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்து மனிதர்களுக்கு உபதேசித்த போது சொன்னாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அனுதினமும் காலையில எழுந்துச்சுட்டாலே அனுதினமும் எதை தேடுறோம்? இந்த உலகத்துக்குரியவைகளை தான் தேடுறோம். கடவுளுக்குரிய காரியங்களை விட உலகத்துக்கான காரியங்களை அதிகமா தேடுறோம். நமக்கான காரியங்களை தேடிக்கிட்டே இருக்கோம். நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போவோம், நிறைய சம்பாதிப்போது நிலையா இருக்கும், நிச்சயமா இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் அப்படி போதிக்கல. இந்த உலகத்துல நீங்களும் நானும் பரதேசிகளாக இருக்கிற அப்படின்னாலே அனுதினமும் தேவன் நம்மை நடத்துகிறார் இல்லையா? அது நமக்கு போதுமானது. இப்ப இந்திய தேசம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாஸ்திரிகள் 2 பேரை சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன செய்திருக்கிறாங்க? பொய் குற்றச்சாட்டு கூறி சிறையில் அடைத்திருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான ஒன்று! ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்ல நுழைந்து அடித்து நொறுக்கி அங்க இருக்கிற பெட்டெல்லாம் அடித்து நொறுக்கிறான். நேற்றைக்கு பார்க்குறேன், கேரளாவில் ஒரு இடத்துல 2 பேர் வண்டியில போய் சுவிசேஷம் சொல்றாங்க. சுவிசேஷம் சொன்ன உடனே அங்க ஒரு 7-8 பேர் வாலிபர்களாக சேர்ந்துக்கிட்டான். கிறிஸ்தவர்களாகிய நீங்க இந்துக்களாகிய வீட்டுக்குள்ள வந்தா உங்களை வெட்டுவோம், அடிக்கலாம் மாட்டோம், வெட்டுவோம் அப்படின்னே சொல்றான். இதுல இருந்து எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுடைய சொந்த வீடு, சொந்த ஊர் இந்த உலகம் அல்ல. நமக்காக ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் 14வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, தம்பி உனக்காக அநேக வாசஸ்தலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது.
சகோதரனே சகோதரியே, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்துக்குரியவதை தேடாத. இந்த இந்த உலக காரியத்திற்காக நீ விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு, ஊழியன் என்று சொல்லிக்கொண்டு பொய் பித்தலாட்டம் பேசாத. தவறான விதத்துல சம்பாதிக்காத. தவறான விதத்துல சம்பாதிச்சு மற்றவர்களை ஏமாற்றி எதையும் சேர்த்து வைக்காத. ஏன்னா நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதனாலதான் இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, சிதறி இருக்கிற பரதேசிய தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 119வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனையில எனக்கு மறையாதேயோ. இங்க பக்தன் சொல்றாரு, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்றாரு, பூமியில நான் எப்படிப்பட்டவன்? பரதேசி. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் பூமியிலே அந்நியன், இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல, நானும் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. நம்ம எவ்வளவுதான் ஆடிப்பாடினாலும் என்னதான் செய்தாலும் கடைசியில இறுதியில நம்முடைய சரீரத்தை எது சாப்பிடுது? மண்ணு தான் சாப்பிடுது, இல்லையா? நம்ம நித்தியமானவர்கள் அல்ல. நாளைய தினத்துல நமக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. 2 நாளைக்கு முன்னாலதான் அவங்க சித்தப்பா அவர் பார்த்துட்டு வந்தார். ஆனா முந்தாள் நாள் நைட் ஃபோன் வருது, இறந்து போயிட்டாரு. இதுதான் மனித வாழ்க்கை. இந்த உலகத்துல யாரும் நித்தியமானவர்கள் அல்ல. ஆனால் இந்த உலகத்துல வாழும்போது அந்த நித்தியமான தேவனை அறிந்து, நித்தியமான அந்த ராஜ்யத்தை அறிந்து, எனக்கு அதுல இடம் வேண்டும், நான் மரிக்கும் போது நான் அங்க போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழும்போது, இந்த உலகத்தை வெறுத்து நம்ம வாழும்போது நிச்சயமாக நித்தியமானவர்களாக நம்ம மாற முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் ஏதாவது ஒரு இடத்துல சொத்து சேர்த்ததாகவோ, வீடுகளை கட்டினதாகவோ, நிலங்களை வாங்கினதாகவோ, அதிகமான ஆசையை சேர்த்து வைத்ததாகவோ வேதத்துல எந்த ஒரு இடத்துல இல்லை. ஆனா அவருடைய உபதேசங்களை எடுத்து நாம பேசுகிறோம், அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க உபதேசங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனா நம்முடைய நடத்தை அதற்கு எதிராக இருக்கிறது. இந்த உலகத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்தை தான் ஆசை வைத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை வெறுப்போம் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பேதுரு இங்கே சுருக்கமாக நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்றால், முதலாவதாக நான் அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன் என்று சொன்னார். அடுத்ததாக ரட்சிப்பின் திட்டத்திலே திரியேக தேவனுக்கு இருக்கிற பங்கு என்ன என்பதை கூறினார். மூன்றாவதாக விசுவாசிகளை பார்த்து பரதேசிகள் என்று சொன்னார். அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல அந்நியர்கள், இந்த உலகத்துல பரதேசிகள், அந்நியர்கள், நித்தியமானவர்கள் அல்ல. உங்களுக்கான நித்தியமான காரியத்தை, வாழ்வை தேவன் கொடுப்பதற்காகத்தான் இந்த திரியேக தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை உங்களுக்காக வைத்தார் என்று சொல்லி வாழ்த்துதல் முதலாவதாக கூறுகிறார். இனி அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம செல்லவிருக்கிறோம். இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசித்துட்டு வாங்க. அடுத்த வாரத்திலே மீத உள்ள வசனங்களை நம்ம பார்ப்போம். இப்போ யாவரும் தலையில தாழ்த்தி